Hello friends, welcome to Will Rojan Crime Diaries. யூஎஸ்ல இருக்க ஃப்ளோரிடா ஸ்டேட்ல கெய்ன்ஸ்வில்லுங்கிற ஒரு சின்ன அழகான ஊர் இருக்கு. இந்த ஊரை காலேஜ் டவுன் சொல்லுவாங்க. அதாவது யூனிவர்சிட்டி ஆஃப் ஃப்ளோரிடால படிக்கிற நிறைய ஸ்டூடெண்ட் கெய்ன்ஸ்வில்லுங்கிற இந்த ஊர்ல தான் அபார்ட்மெண்ட் எடுத்து ஸ்டே பண்ணிருப்பாங்க. ஸோ எங்க பார்த்தாலும் நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்டை உங்களால பார்க்க முடியும். அப்படிப்பட்ட இந்த சின்ன அழகான ஊர்ல 1990 வருஷம் 2 கல்லூரி படிக்கிற மாணவிகள் ஒரு அபார்ட்மெண்ட்ல வீடு வாடகைக்கு எடுத்து தங்கியிருக்காங்க. கிறிஸ்டினாங்கிற 17 வயசு ஒரு பெண்ணும் சோனியாங்கிற 18 வயசு பெண்ணும் ஒரு அபார்ட்மெண்ட்ல தங்கியிருக்காங்க. அது எப்படின்னா டியூப்ளஸ் ஹவுஸ் மாதிரி. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோர்ல ஒருத்தவங்க தங்கியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஒருத்தவங்க தங்கியிருக்காங்க. ஸோ இவங்க 2 பேருமே அமெரிக்கால வெளியூரை சேர்ந்தவங்க. ஸோ இவங்க காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது டெய்லி அவங்க அம்மா அப்பா கூட ஃபோன் பேசுவாங்க. இப்படி வழக்கமா அவங்க அம்மா அப்பா கூட கான்டாக்ட்ல இருக்க இந்த 2 பேரும் ஆகஸ்ட் மாசம் 1990 வருஷம் திடீர்னு அமைதியாயிராங்க. இந்த 2 பேரும் காலேஜுக்கும் வரல, அவங்க அம்மா அப்பாவும் குடும்ப உறவுகளும் நண்பர்களும் தொடர்பு கொண்டா கூட இந்த 2 பேரையும் அவங்களால ரீச் பண்ண முடியல. அப்போ பதற்றமான அவங்க அம்மா அப்பா என்ன பண்றாங்கன்னா, புளோரிடால இருக்கிற இந்த கெய்ன்ஸ்வில்ங்கிற போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு கால் பண்ணி ஒரு வெல்ஃபேர் செக் பண்ண சொல்றாங்க. வெல்ஃபேர் செக்னா ஒன்றும் இல்லை, அந்த வீட்டில் எல்லாருமே சௌகரியமா இருக்காங்களா, ஒன்றும் அசம்பாவிதம் எதுவும் நடக்கல, அவங்கள எங்களால் ரீச் பண்ண முடியல, போய் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி தான் அர்த்தம். ஸோ 2 போலீஸ் ஆஃபீஸர் இந்த அபார்ட்மெண்ட்டுக்குள்ள வர்றாங்க. அந்த அபார்ட்மெண்ட்டோட வாசல்ல முன் கதவுல நிற்கும் போதே தெரிஞ்சு போச்சு, இந்த வீட்டுக்குள்ள ஒரு மிகப்பெரிய அசம்பாவிதம் நிகழ்ந்திருக்கிறேன். அதாவது அந்த வீட்டோட முன் கதவுகள் லாக் உடைக்கப்பட்டிருக்கு. தட் மீன்ஸ் ஃபோர்ஸ் என்ட்ரி. இந்த வீட்டுக்குள்ள ஒரு கிரைம் நிகழ்ந்ததுக்குரிய தடயம் கிடைக்குது. அப்ப போலீஸ் ஆபீசர் மெதுவா அந்த கதவை திறந்துட்டு உள்ள போறாங்க. நல்ல துப்பாக்கிலாம் வச்சுட்டு ரெடியா போறாங்க. பிகாஸ் இன்ட்ரூடர் உள்ள இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. இந்த 2 பெண்களோட பேரை சொல்லிக்கிட்டே உள்ள போறாங்க. பட் உள்ள இருந்து வெறும் நிசப்தம் மட்டும்தான் பதிலா வருது. அப்படி போலீஸ் ஆபீசர் ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னா, அந்த முதல் மாடிக்கு போறாங்க. முதல் மாடி படிக்கட்டுல ஏறி அப்படி லேண்ட் ஆனவன பெட்ரூமுக்குள்ள பார்த்தாங்கல, அங்க சோனியா லார்சன்கிற இந்த 18 வயசு பெண்ணோட சடலத்தை பார்க்கறாங்க. சோனியா பெட்டில் சடலமா இருக்காங்க. அவங்க உடம்புல எங்க பார்த்தாலும் ரத்தமா இருக்கு. அவங்க முதுகு பகுதியில மொத்தம் 4 டைம் கத்தியால குத்துன காயம் இருக்கு. அப்ப போலீஸ் அந்த பெட்ரூமை ஃபுல்லா பார்க்கும்போது அதுக்குள்ள எந்த விதமான அசம்பாவிதம் நிகழ்ந்ததுக்குரிய தடயமும் கிடைக்கல. தட் மீன்ஸ் இந்த சோனியா அந்த கொலைகாரன்ட்டு தன்னோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக எந்தவித போராட்டமும் பண்ணலன்னா என்ன அர்த்தம்னா, இவங்களை கொலை பண்ணும்போது அவங்க நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்கு தெரியுது. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் மிக மிக வித்தியாசமா பார்க்கப்படுற விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சோனியாவோட உடல் கண்டுபிடிக்கும் போது அவங்களோட உடல்கள் எப்படி இருக்குன்னா, கால்கள் 2ம் விரிக்கப்பட்டு வித்தியாசமான ஒரு பொசிஷன்ல இருக்கு. அதாவது இறந்து போன ஒரு சடலத்தை பிரேத பரிசோதனை பண்ணும்போது எந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல வச்சு அந்த உடலை பிரேத பரிசோதனை பண்ணுவாங்களோ அதே மாதிரி பொசிஷன்ல இவங்க உடலை கண்டுபிடிச்சது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு பயங்கர அதிர்ச்சியா இருக்கு. பட் நல்லா க்ளோஸா பார்க்கும்போது வந்த இந்த பெண் கிட்ட அந்த கொலைகாரன் தவறா நடக்கலங்கிற மாதிரி தான் தெரியுது. இப்போ போலீஸ் அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து கீழே வர்றாங்க. கீழே இருக்கிற கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்க பெட்ரூம்ல கிறிஸ்டினாங்கிற அந்த பெண்ணோட சடலத்தையும் கண்டுபிடிக்கிறாங்க. இதே மாதிரி தான் அந்த கொலைகாரன் அந்த பெண்ணை முதுகு பகுதியில் 2-3 டைம் கத்தியால குத்திருக்கான். பட் இந்த பெண்ணை பல முறை தவறா நடந்ததுக்குரிய தடயங்கள் கிடைக்குது. அது எல்லாத்தையும் தாண்டி இந்த பெண்ணோட உடல் கட்டிலோட எட்ஜில் முதல் மாடியில் கண்டுபிடிக்கப்பட்ட சோனியாவோட உடல் எந்த பொசிஷன்ல கண்டுபிடிக்கப்பட்டதோ, அதாவது பிரேத பரிசோதனை பண்றப்ப ஒரு உடலை எந்த மாதிரி பிளேஸ் பண்ணுவாங்களோ அதே மாதிரி பொசிஷன்ல தான் இந்த கிறிஸ்டினாங்கிற பெண்ணோட உடலையும் கண்டுபிடிக்கிறாங்க. அது எல்லாத்தையும் தாண்டி சோனியாவோட மரணத்துக்கும் கிறிஸ்டினாவோட மரணத்துக்கும் 2 விதமான வித்தியாசம் இருக்கு. ஒன்னு, கிறிஸ்டினா கிட்ட தவறா நடந்ததுக்கு அப்புறம் இந்த பெண்ணை கொலை பண்ணிருக்கான். அதுக்கப்புறம் அந்த பெண்ணோட பல உடல் பாகங்களை கத்தியால வச்சு சிதைச்சிட்டு போயிருக்கான். அந்த அளவுக்கு அந்த பெண் மேல அவனுக்கு வெறுப்பு இருந்திருக்கு. மற்றபடி அந்த பிரேத பரிசோதனை பொசிஷன் 2 பேத்துக்கும் காமனா இருக்கு. இதை எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது இந்த 2 கொலையையும் பண்ணது ஒரே நபரா இருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. இப்ப போலீஸ் இந்த கிரைம் சீனை ஃபுல்லா செக் பண்ணி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஃபோர்ஸ் என்ட்ரி இருக்கு. தட் மீன்ஸ் உள்ள வந்த இந்த நபர் இந்த 2 பெண்களுக்கும் தெரிஞ்ச நபரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. மேலும் கொலைக்காக பயன்படுத்தப்பட்ட அந்த கத்தியை பார்க்கும்போது அவ்வளவு கூர்மையா வித்தியாசமான கத்தியா இருக்கு. அதாவது போலீஸோ இல்லைன்னா ஆர்மியில் இருக்க சோல்ஜர்ஸோ பயன்படுத்துகிற ஒரு தற்காப்புக்காக பயன்படுத்துகிற வித்தியாசமான கத்தியா இருக்கு.
அதை தாண்டி இந்த கிரைம் சீனை அந்த கொலைகாரன் பல முறை கிளீன் பண்ண முயற்சி பண்ணியிருக்கான். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அந்த கொலைகாரனுக்கு கிரைம் சீனில் என்ன மாதிரிலாம் தடயங்களை கலெக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற வித்தை தெரிஞ்சிருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு மிக முக்கியமான விஷயத்தை என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா, இந்த 2 பெண்களையும் பெட்டில் அந்த பிரேத பரிசோதனை பொசிஷனில் படுக்க வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த 2 உடல்களையும் பாத்ரூமுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு நல்லா க்ளீன் பண்ணியிருக்கான். தட் மீன்ஸ் அவங்க உடம்புல இருக்கிற எந்த தடயமும் போலீஸுக்கு கிடைக்கக்கூடாதுன்னு. அதாவது நம்மளுக்கு தெரியுமா, நிறைய கேஸில் பார்த்துருக்கோம், பயாலஜிக்கல் மெட்டீரியல் கிடைக்கும், அதுக்கப்புறம் ஹேர் சாம்பிள் கிடைக்கும், ஈவன் ஃபிங்கர் பிரிண்ட் கூட உடம்புல இருந்து எடுத்துருவாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன தடயங்களை போலீஸ் டிபார்ட்மெண்ட் கலெக்ட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவ்வளவு கிளீன் பண்ணிட்டு போயிருக்கான். கிரைம் சீனையும் ஃபிங்கர் பிரிண்ட், ஃபுட் பிரிண்ட்லாம் இல்லாமல் கிளீன் பண்ணிட்டு போயிருக்கான். அப்படின்னா கண்டிப்பாக அவனுக்கு ஃபாரன்சிக் எப்படி ஒர்க் பண்ணுறாங்கன்னு தெரியும், போலீஸ் எப்படி ஒர்க் பண்ணுறாங்கன்னு தெரியும். இதை தாண்டி மேபி அவன் இந்த துறைக்கு சம்பந்தப்பட்ட ஒரு நபராக இருக்கிறதுக்கும் நிறையவே வாய்ப்பு இருக்கு. இனிஷியலாக இந்த 2 கொலைக்கும் மோட்டிவ் என்னவா இருக்குங்கிற மாதிரி போலீஸ் திங்க் பண்ணாங்கன்னா, ராபரி, இந்த வீட்டை கொள்ளையடிக்க வந்திருப்பான், அப்போ அந்த பெண்கள் கொலை பண்ணியிருப்பாங்கிற மாதிரி தான் நினச்சாங்க. பட் அதுக்குரிய மோட்டிவ் இல்லைங்கிறது தெரியுது. பிகாஸ் அந்த வீட்டிலேருந்து எந்த பொருளும் திருடு போகலை. அதை எல்லாத்தையும் தாண்டி இந்த பெண்களை கொலை பண்ண நேச்சரும், அந்த பெண்கிட்ட தவறாக நடந்த நேச்சரும், அவங்க உடம்புல இருந்து ஃபாரன்சிக் எவிடன்ஸை கிளீன் பண்ண நேச்சரும், அந்த பெண்களோட உடல்ல பெட்ல அந்த பிரேத பரிசோதனை அறிக்கை டேபிள்ல இருக்கிற மாதிரி ஒரு பொசிஷன்ல விட்டுட்டு போன அந்த விஷயமும் போலீஸுக்கு பயங்கர நெருடலா இருக்கு. இது கண்டிப்பாக ராபரிக்காக செய்யப்பட்ட கொலையில கண்டிப்பா ஒரு பர்சனல் ப்ராப்ளம் இருந்திருக்கு. அந்த பர்சனல் கணக்கை தீர்த்துக்கிறதுக்காண்டி தான் இந்த மாதிரி ஒரு கொலை நடந்திருக்குங்கிற மாதிரி திங்க் பண்றாங்க. ஜெனரலா நம்ம ஏரியாலே ஒரு கிரைம் நடந்துச்சுன்னா நம்மளுக்கு கொஞ்சம் பதட்டமா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ராபரி நடக்குதுன்னா நம்ம வீட்டை பத்திரமா பூட்டி வச்சுப்போம், லேட் நைட் போக மாட்டோம், கதவை 4 டைம் போய் செக் பண்ணுவோம் நல்லா பூட்டியிருக்கானு. அதுவும் இந்த மாதிரி காலேஜ் ஸ்டூடெண்ட் இருக்கிற இந்த ஏரியால 2 காலேஜ் ஸ்டூடெண்ட் இவ்வளவு கொடூரமாக கொலை செய்யப்பட்டது அந்த ஏரியால தங்கி இருக்க காலேஜ் ஸ்டூடெண்ட் கிட்ட ஒரு மிகப்பெரிய பதட்டத்தை உண்டு பண்ணுது, அச்ச உணர்வையும் உண்டு பண்ணுது. ஸோ ஸ்டூடெண்ட் அனாவசியமா வெளியில போறதை ஸ்டாப் பண்ணிடுறாங்க. நாளைக்கு தனக்கும் இது நடக்கும் அப்படிங்கிற பயத்தில் எல்லாருமே அவங்க ரூமுக்குள்ளேயே முடங்கி போய் கிடக்காங்க. ஸோ போலீஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல இந்த மாதிரி காலேஜ் ஸ்டூடெண்ட் படிக்கிற ஏரியால இவ்வளவு தைரியமா இவ்வளவு கொடூரமா ஒரு கிரைமை ஒருத்தன் பண்ணிட்டு போயிருக்கான்னா அவனை பிடிக்கலைனா கண்டிப்பா இந்த மாதிரி கொலைகள் தொடரும் அப்படிங்கிறது போலீஸுக்கு நல்லாவே தெரிஞ்சு இந்த கொலைகாரனை பிடிக்கிறதுக்காக ஒரு ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் வந்து ஃபார்ம் பண்றாங்க. ஒரு 4-5 டீம் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான திறமையான போலீஸ் அதிகாரிகளை போட்டு இந்த கொலைகாரனை வலை வீசி தேடுறாங்க. இப்படி போலீஸ் இந்த கொலைகாரனை வலை வீசி தேடிட்டு இருக்க இந்த நேரத்தில் இந்த 2 கொலைகள் நடந்து அடுத்த 24 மணி நேரத்தில் இன்னொரு கொடூரமான நிகழ்வு நிகழ ஆரம்பிக்குது. கிறிஸ்டா ஹாய் அப்படிங்கிற ஒரு பெண்மணி இருக்காங்க. இந்த கிறிஸ்டாவுக்கு 18 வயசாகுது, காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்காங்க. இவங்க லோக்கல்ல இருக்க ஒரு ஷெரீப் ஆஃபீஸ்ல பார்ட் டைம் கிளர்க்கா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. திங்க் பண்ணி பாருங்க, ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லயே கிளர்க்கா ஒர்க் பண்ணிட்டு இருக்க இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட் திடீர்னு ஒரு நாள் வேலைக்கு வரல. அப்போ அங்கே இருக்க போலீஸ் ஆஃபீஸர் என்ன சொல்கிறாங்க, என்னாச்சு கிறிஸ்டியா எனக்கு வேலைக்கு வரலனா? இல்லை சார், ஏன் வரலங்கிறாங்க. அப்போது அவங்க வீட்டில் இருந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி, இந்த ஷெரீப் ஆஃபீஸ் கால் பண்ணி, இந்த மாதிரி கிறிஸ்டாவை எங்களால் தொடர்பு கொள்ள முடியலைங்கிறாங்க. அப்போ இந்த போலீஸ் ஆஃபீஸர் ஷெரீப் ஆஃபீஸில் இருக்கவங்களாம் என்ன சொல்கிறாங்க, சரி ஓகே 2 ஆஃபீஸர் போங்க, போய் அவங்க வீட்டில் என்னென்னு பார்த்துட்டு வாங்கங்கிறாங்க. அப்போது 2 போலீஸ் ஆஃபீஸர் அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அந்த வீட்டில் கதவுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய ஜன்னல் இருக்கு, கண்ணாடி கதவுகள். அந்த கதவை வந்து யாரோ உடைச்சிருக்காங்க. அதுக்கு வெளியில பிளைண்டுன்னு சொல்லுவாங்களே, அந்த பிளைண்ட் திரை அதை யாரோ கட் பண்ணியிருக்காங்க. அப்பவே தெரியுது இந்த வீட்டுக்குள்ள யாரோ ஒரு நபர் உள்ள புகுந்திருக்காருன்னு. அப்ப போலீஸ் ஆபீசர் சுதாரிச்சே அவசரப்பட்டு போகாம மெதுவா அந்த கண்ணாடி கதவுகள், உடைக்கப்பட்ட கண்ணாடி கதவுகள் வழியா உள்ள பார்த்தாங்கல்ல, ஒரு செகண்ட் அந்த போலீஸ் ஆபீசர் மிரண்டு போயிட்டாங்க. உள்ளுக்குள்ள, அதாவது அந்த வீட்டோட லிவிங் ரூம்ல தலை துண்டா வெட்டப்பட்ட இந்த கிறிஸ்டாவோட உடல் பாகங்களை பார்க்குறாங்க. போலீஸே அலறிட்டாங்க. உடனே இதை பற்றி உயர் அதிகாரிகளுக்கு தகவல் சொல்கிறாங்க. அடுத்த 10 நிமிஷத்துக்குள்ளே பேராமெடிக் டீம் அந்த கிரைம் சீனுக்கு வராங்க. அந்த கிரைம் சீனை செக் பண்ணி பார்க்கும்போது கடந்த 24 மணி நேரத்துக்கு முன்னாடி கொலை செய்யப்பட்ட 2 பெண்களோட கிரைம் சீனில் என்ன மாதிரி தடயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதோ கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு பேட்டர்ன் தான் இந்த கிரைம் சீன்ல நடந்திருக்கு. பட் கிறிஸ்டாவோட இந்த கொலை அவ்வளவு கொடுமையாக இருந்திருக்கு. அதாவது அவங்களோட தலை வந்து பெட்டில் ஒரு இடத்துல வச்சிருக்கான். அந்த பெண்மணியோட உடல் பாகங்கள்
கிட்டத்தட்ட அந்த கட்டிலோட எட்ஜில் பிரேத பரிசோதனை செய்யப்படும் போது ஒரு மனிதனோட உடலை எந்த பொசிஷனில் வச்சிருப்பாங்களோ அந்த பொசிஷனில் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பெண்ணோட முதுகிலேயே கத்தியை வச்சு குத்திருக்கான். அதுக்கப்புறம் அந்த பெண்ணோட கையை வந்து டக் டேப்பை வச்சு கட்டியிருக்கான். ஸோ கிட்டத்தட்ட இதே பேட்டர்ல தான் அந்த 2 பெண்களும் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. ஸோ இப்போ கிறிஸ்டா கிட்ட அவன் தவறா நடந்திருக்கான். அப்போ போலீஸ் என்ன ஃபீல் பண்றாங்கன்னா, அந்த 2 பெண்களும் கொடூரமா கொலை செய்யப்பட்டிருக்காங்க. பட் இந்த கொலை எப்படி இருக்குன்னா அதை விட கொடூரமா இருக்கு. அந்த மெசேஜ் அவன் போலீஸுக்கு என்ன சொல்லுதுன்னா, நீ பார்த்தேல அந்த 2 பெண்களை நான் எப்படி கொலை பண்ணேன், இப்போ பாரு எவ்வளவு கொடூரமா கொலை பண்ணிருக்கேன், முடிஞ்சா என்னை பிடிச்சு பாடுறா அப்படிங்கிற மாதிரி போலீஸுக்கு சவால் விடுற மாதிரி தான் இந்த பெண்ணோட உடல் அந்த கட்டில்ல பொசிஷன் செய்யப்பட்டிருக்கு. போலீஸ் ஆஃபீஸருக்கு மட்டுமல்ல, அந்த ஏரியா மக்களுக்கும், ஒட்டுமொத்த இந்த கெய்ன்ஸ்வில்லுங்கிற மக்களுக்கு இந்த தொடர் கொலைகாரன் ஒரு மிகப்பெரிய பதட்டத்தை உண்டு பண்றான். போலீஸுக்கு நல்லாவே தெரியுது இந்த 3 கொலையையும் 24 மணி நேரத்துக்குள்ள ஒரே நபர் தான் பண்ணியிருக்காங்க. கிரைம்ல விக்டிமாலஜி அப்படிங்கிற மாதிரி ஒருத்தவங்க இருக்காங்க. அந்த விக்டிமாலஜில என்ன பண்ணுவாங்கன்னா, ஜென்ரலா கொலைகாரனை பத்தியான பேட்டர்னை வந்து நிறைய பேர் படிப்பாங்க. பட் விக்டிமாலஜி அப்படிங்கிறது என்னன்னா, கொலை செய்யப்பட்ட இந்த நபர்களை ஃபுல்லா அனலைஸ் பண்ணி அவங்களுக்குள்ள என்ன தொடர்பு இருக்குங்கிறத கண்டுபிடிப்பாங்க. அப்ப அந்த விக்டிமாலஜிஸ்ட் என்ன பண்றாங்கன்னா, இந்த 3 பெண்களையும் எடுத்துக்கிட்டாங்க. இவங்களுக்குள்ள என்ன தொடர்பு, 3 பேருமே காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட். அதை தவிர இவங்களுக்குள்ள என்ன தொடர்பு இருக்கு, நண்பர்களா, உறவினர்களா, இல்ல ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டா, பார்ல எங்கேயாவது மீட் பண்ணிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி எவ்வளவோ தடயங்களை கலெக்ட் பண்ண முயற்சி பண்ணா கூட இந்த கொலை செய்யப்பட்ட 3 பெண்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லைன்னு தெரியுது. அதாவது ஃபர்ஸ்ட் கொலை செய்யப்பட்ட 2 பேருமே ஒரே ரூம்ல தங்கியிருக்காங்க. அந்த பெண்ணுக்கும் கடைசியாக கொலை செய்யப்பட்ட கிறிஸ்டாக்கும் காலேஜ் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற தவிர எந்தவித தொடர்பும் இல்லைங்கிறதுனால ஒன்று மட்டும் புரியுது, இந்த கொலைகாரன் காலேஜ் ஸ்டூடெண்ட்டை ரேண்டமா பிக் பண்றான். ரேண்டமா பிக் பண்ணி இவ்வளவு தூரம் கொலை பண்றான் அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ இப்போ இவன் காலேஜ் ஸ்டூடெண்ட்டே பிக் பண்ணி கொலை செஞ்சுட்டு வர்றதுனால அப்போ அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட் மத்தியில் ஒரு பெரிய பதட்டம் வருது. நிறைய பேர் லாங் லீவ் எடுத்து சொந்த ஊருக்கு ஓடி போயிட்டாங்க. சில டைம் புளோரிடா யூனிவர்சிட்டியில இந்த கொலைகாரனுக்கு பயந்துட்டு லேட் ஈவினிங் எல்லா கிளாஸஸையும் கேன்சல் பண்றாங்க. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பதட்டத்தை காலேஜ் ஸ்டூடெண்ட் மத்தியில் இந்த கொலைகாரன் உருவாக்கியிருக்கான். இப்போ அந்த கொலைகாரனை பத்தி ஒரு சைக்காலஜிக்கல் ப்ரொஃபைலர் FBI போய் ஹெல்ப் கேட்குறாங்க. அந்த சைக்காலஜிக்கல் ப்ரொஃபைலர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த நபரோட கேரக்டரிஸ்டிக்ஸை வச்சு பார்க்கும்போது அவன் அமெரிக்கா வெள்ளை இனத்தை சேர்ந்தவன், ஒரு 20லேருந்து 30 வயசு வரைக்கும் இருக்கும். அவன் கிரைம் சீன்ல இந்த பெண்களோட உடலை நல்லா கிளீன் பண்ணி ஃபாரன்சிக் தடயங்களை அழிச்சிட்டு போயிட்டு பிரேத பரிசோதனை பண்ற பொசிஷன்ல உடலை விட்டுட்டு போறதுனால இவனுக்கு கண்டிப்பா போலீஸ் துறைக்கோ இல்லைனா ஃபாரன்சிக் துறைக்கோ நல்லாவே பரிச்சயம் இருக்கு. ஒன்று ஏற்கனவே அங்கே வேலை பார்த்து ரிட்டையர் ஆகிருக்கலாம், இல்லை அங்கே வேலை பார்த்தவங்களோட ஒரு நெருங்கிய உறவினராக இருக்கலாம். அப்படியும் இல்லைனா இந்த துறை எப்படி ஆப்ரேட் ஆகுது, போலீஸ் எப்படி ஒர்க் பண்ணுவாங்க, ஃபாரன்சிக் எப்படி ஒர்க் பண்ணுவாங்க அப்படிங்கிறது இந்த கொலைகாரனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஃபைனலாக அந்த ப்ரொஃபைலரில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கண்டிப்பாக அவன் இந்த ஏரியாவை சேர்ந்தவனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு 10 கிலோமீட்டர் ரேடியஸ் டிஸ்டன்ஸில் தான் இவன் இருப்பான். பட் இதில் அதிர்ச்சியான விஷயம் அவங்க சொல்கிறது என்னன்னா, இந்த 3 கொலையோட இவன் நிப்பாட்டிக்க மாட்டான். கண்டிப்பாக அடுத்தடுத்து இந்த கொலைகள் நடக்க போது அதுக்கு நீங்க தயாரா இருங்க அப்படிங்கிற மாதிரி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு வார்னிங் கொடுக்குறாங்க. புளோரிடா யூனிவர்சிட்டியில காலேஜ் படிச்சிட்டு இருக்க இப்படிப்பட்ட இந்த ஸ்டூடெண்ட்டை பிக் பண்ணி இவ்வளவு கொடூரமா கொலை பண்ணி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஃபாரன்சிக் டீமுக்கும் இவ்வளவு ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜை சொல்லிட்டு போன அந்த தொடர் கொலையாளி யாரு, அவனை போலீஸ் பிடிச்சாங்களா அப்படிங்கிற டெக்சாஸை சேர்ந்த ஒரு வித்தியாசமான தொடர் கொலை வழக்கு தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அப்படி இந்த கொலைகாரன் இந்த 3 பெண்களோட நிப்பாட்டிக்கிட்டானா இல்ல இன்னும் பல கொலைகள் பண்ணானா, ஃபைனலா போலீஸ் அவனை பிடிச்சாங்களா அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான தொடர் கொலை வழக்கை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி உங்க டைம் 2 செகண்ட்ஸ் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இன் கேஸ் என்னோட சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. அப்படி இந்த தொடர் கொலை வழக்கை கண்டினியூஸா பார்க்கறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் 1 செகண்ட் பாஸ் பண்ணிட்டு லைக் பண்ணுங்க. நிறைய பேர் வீடியோ பார்க்குற சுவாரஸ்யத்தில் மறந்துடுறீங்க. அந்த கொலைகாரன் எப்படி போலீஸுக்கு விர்ச்சுவலா சவால் விடுறானோ அதே மாதிரி போலீஸும் அவனுக்கு பதிலடி கொடுக்குறாங்க. இரவு பகலா நிறைய போலீஸ் டீம் ஃபார்ம் பண்ணி அந்த ஏரியால பயங்கரமான ரோந்துல ஈடுபடுறாங்க. அப்படி ஒவ்வொரு சந்திலையும் இருட்டா இருந்தாலும் சரி வெளிச்சமா இருந்தாலும் சரி மக்கள் நடமாட்டம்
நடமாட்டம் இருக்கோ இல்லையோ அந்த கெய்ன்ஸ்வில்லுங்கிற அந்த ஊர்ல 24 மணி நேரமும் போலீஸ் ரோந்து பணியில ஈடுபடுறாங்க. போலீஸும் அவனுக்கு பதிலுக்கு ஒரு மெசேஜ் தராங்க. பார்த்தேல எவ்வளவு போலீஸ் ஆபீசர் இருக்கோம், நீ திரும்பவும் இந்த கிரைமை பண்ணேனா கண்டிப்பா உன்னை நாங்க பிடிப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் சவால் விடுறாங்க. போலீஸ் என்னதான் 24 மணி நேரத்துல ரோந்து பணியில ஈடுபட்டுட்டு இருந்தா கூட இந்த கொலைகாரன் எப்பவுமே போலீஸுக்கு ஒரு ஸ்டெப் முன்னாடி தான் பயணம் பண்ணிட்டு இருக்கான். இந்த இன்சிடென்ட் நடந்து கிட்டத்தட்ட ஒரு 2 நாள் கழிச்சு ஆகஸ்ட் மாசம் 28ஆம் தேதி 1990ஆம் வருஷம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஃபோன் வருது. அதுல ட்ரேசிங்கிற பெண்மணியோட அம்மா பேசுறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சார் என்னோட பெண் இங்க ஒரு அபார்ட்மெண்ட்ல அவங்க ஃப்ரெண்டோட தங்கி இருக்கா சார், 2 நாளா அவங்கள காண்டாக்ட் பண்ணவே முடியல, கொஞ்சம் போய் வெல்ஃபேர் செக் பண்ணுங்கிறாங்க. ஸோ இந்த ட்ரேசிங்கிற பெண்மணி தன்னோட காதலர் மேனி அப்படிங்கிற ஒரு நபர் கூட ஒரு அபார்ட்மெண்ட்ல தங்கியிருக்காங்க. இப்போ 2 போலீஸ் ஆஃபீஸர் அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு போறாங்க. அந்த அபார்ட்மெண்ட்டோட மேனேஜரை கூப்பிட்டுட்டு அந்த வீட்டு கதவை திறக்கலான்னு போறப்பவே தெரியுது அந்த வீட்டோட பின்புற கதவுகள் அங்க ஒரு கண்ணாடி கிளாஸ் இருக்கு, அந்த ஸ்லைடிங் டோரை ஜஸ்ட் டேமேஜ் பண்ணி அந்த லாக்கை கட் பண்ணி தான் யாரோ ஒரு நபர் உள்ள வந்திருக்கான். இவனோட பேட்டர்ன் எப்படி இருக்குன்னா, அந்த கண்ணாடி கதவுகளை உடைக்கிறதுல ஒரு பெரிய ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துட்டு வரான். அந்த ஸ்க்ரூ டிரைவர் வச்சு அந்த லாக்கை மட்டும் உடைச்சிட்டு அந்த டோரை ஸ்லைடிங் ஓபன் பண்ணிட்டு உள்ள வந்திருக்கான். ஸோ அப்பவே போலீஸுக்கு தெரியுது இந்த வீட்டுக்குள்ள நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னு. அப்படி போலீஸ் ஆபீசர் மெதுவா போகும்போது கீழே இருக்கிற பெட்ரூம்ல இந்த ட்ரேசிங்கிற 18 வயசு பெண்ணோட சடலத்தை கண்டுபிடிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த கிரைம் சீன்ல ஒரு பெண்ணோட சடலம் எப்படி கண்டுபிடிக்கப்பட்டதோ கிட்டத்தட்ட அதே மாதிரி பேட்டர்ல தான் கண்டுபிடிக்கப்படுது. இந்த பெண்ணோட கையை அவன் ஏற்கனவே டக்ட் டேப் வச்சு கட்டியிருக்கான், அதுக்குரிய தடயங்கள் கிடைக்குது. இந்த பெண் கிட்ட தவறா நடந்திருக்கான், முதுகு பகுதியில் 3 டைம் கத்தியால குத்தியிருக்கான். அதுக்கப்புறம் இந்த பெண்கிட்ட பலமுறை தவறா நடந்ததுக்குரிய தடயங்கள் கிடைக்குது. ஃபைனலா இந்த பெண்ணோட உடலை பாத்ரூம்ல வச்சு குளிப்பாட்டி கட்டில்ல எட்ஜில் பிரேத பரிசோதனை பண்ற அந்த டேபிள்ல பிளேஸ் பண்ற அதே பொசிஷன்ல பிளேஸ் பண்ணிட்டு போயிருக்கிறதுனால நல்லாவே தெரியுது ஏற்கனவே 3 கொலை பண்ண அதே கொலைகாரன் தான் 4வது முறையா ட்ரேசிங்கிற இந்த பெண்மணியை கொலை பண்ணியிருக்கான். பட் இப்போ போலீஸுக்கு சடனா ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. இந்த ட்ரேசி கூட மேனிங்கிற அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் இருக்கிறத ஏற்கனவே அவங்க அம்மா சொல்லியிருந்தாங்க. இப்போ இன்னொரு பெட்ரூம்ல போய் பார்க்குறாங்க. அங்க இந்த மேனிங்கிற பாய் ஃப்ரெண்டோட சடலத்தை கண்டுபிடிக்கிறாங்க. பட் மேனியோட உடல் கண்டுபிடிக்கப்பட்டது ஆவரேஜா ஒரு கிரைம் சீன்ல கொலை நடந்தப்போ எப்படி இருக்குமோ அப்படி இருக்கு. மற்ற பெண்களோட உடல்ல இருந்த பேட்டர்னும் இந்த ஆண் மேனிங்கிற நபரோட உடல்ல இருக்க பேட்டர்னும் வித்தியாசமா இருக்கு. பிளஸ் இந்த மேனி என்ன பண்ணிருக்காரு, அந்த கொலைகாரன்ட்ட கடுமையா போராடி இருக்காரு தன்னோட உயிரை காப்பாத்துறதுக்காக. அவன் பல முறை இந்த நபரை கத்தியால குத்தி அப்படியே பெட்ல தூக்கி போட்டு போயிருக்கான். அந்த பெண்களோட உடம்புல பண்ண எதையுமே இவருக்கு பண்ணல. ஸோ இதுல இருந்து போலீஸ் என்ன கன்க்ளூஷனுக்கு வர்றாங்கன்னா, இவன் கொலை பண்ணி அந்த உடல்களை கட்டில்ல பிரேத பரிசோதனை அறிக்கை பேட்டர்ன்ல பிளேஸ் பண்ற பொசிஷன் வந்து ஒன்லி பெண்களுக்கு மட்டும்தான் பொருந்தும். பட் இந்த ஆண் நண்பர் அவன் கொலை பண்றதுக்கு என்ன காரணம்னா, அவர் இடையில புகுந்ததுனால கொலை பண்ணி தூக்கி போட்டு போயிருக்கான். ஸோ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் மொத்தம் 5 பேர் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. பட் இதுல ஃபர்ஸ்ட் டைமா ஒரு ஆண் அவன் கொலை பண்ணியிருக்கான். கெய்ன்ஸ்வில் அப்படிங்கிற ஊர்ல ஒரு 3 நாள் கேப்ல மொத்தம் 5க்கும் மேற்பட்ட காலேஜ் ஸ்டூடெண்ட் கொலை செய்யப்பட்டது. காலேஜ் ஸ்டூடெண்ட்டை மட்டுமல்ல பொதுமக்கள்கிட்டையும் ஒரு பய உணர்வை உண்டு பண்ணுது. பார்த்தீங்கன்னா மக்கள் சூப்பர் மார்க்கெட்டில் போயிட்டு பாதுகாப்பு சாதனங்களை வாங்கி குமிக்கிறாங்க. கத்தி, துப்பாக்கி என்னெல்லாம் கிடைக்குமோ அந்த கொலைகாரன்றது தங்களை காப்பாற்றுறதுக்காக அவ்வளவு ஆயுதங்களை வாங்குறாங்க, தற்காப்புக்காக வாங்குறாங்க. நிறைய பேர் செக்யூரிட்டி கார்டை ஹையர் பண்ணுறாங்க. 24 மணி நேரம் அவங்க அப்பார்ட்மெண்ட்லையோ இல்லை இண்டிவிஜுவல் வீட்டு வாசல்லையோ யாரோ ஒரு நபர் பாதுகாப்பு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஊரே பரபரப்பாக இயங்க ஆரம்பிக்குது. ஸோ இப்போ போலீஸும் அந்த கொலைகாரனை வலை வீசி தேடிட்டு இருக்காங்க. இந்த கேஸ்ல போலீஸுக்கு சேலஞ்சிங்கா இருக்க விஷயம் என்ன அப்படின்னா, அந்த கொலைகாரனோட நிறைய தடயங்கள் கிடைக்குது. அவன் நிறைய பெண்கள் கிட்ட தவறா நடந்துட்டு போயிருக்கான். அவன் என்னதான் அந்த உடம்ப கிளீன் பண்ணா கூட நிறைய பெண்களோட உடம்புல அந்த கொலைகாரனோட பயாலஜிக்கல் மெட்டீரியலை கண்டுபிடிக்கிறாங்க. பட் இது ஒரு ஏர்லி 90ஸ்ங்கிறதுனால டிஎன்ஏ அப்படிங்கிறது ஒரு ஏர்லி ஸ்டேஜில் தான் இருந்திருக்கு. பட் அப்படி இருந்தா கூட போலீஸ் இந்த டிஎன்ஏ சாம்பிளை எடுத்துட்டு அவங்க கிட்ட இருக்கிற நோன் கிரிமினல் டேட்டா பேஸ்ல செக் பண்ணி பார்க்குறாங்க. பட் எந்த மேட்சுமே கிடைக்கல. தட் மீன்ஸ் இவ்வளவு தொடர் கொலைகளை பண்ணிட்டு இருக்க ஒருத்தன் இதுக்கு முன்னாடி எந்த கிரைம்லயும் ஈடுபடல அப்படிங்கறதான் போலீஸுக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை உண்டு பண்ணுது. இந்த டயத்துல இந்த இன்சிடென்ட் நடந்த ஒரு 4-5 நாள் கழிச்சு ஒரு நபர் சந்தேகப்படும்படியா காலேஜ் ஸ்டூடெண்ட் தங்கி இருக்க இந்த அபார்ட்மெண்ட் சைடும் யூனிவர்சிட்டி சைடும் நைட்டு தேவையில்லாம அடிக்கடி போயிட்டு வரதை பாக்குறாங்க. அந்த மாதிரி சந்தேகப்படும்படியான அந்த நபர் யாருன்னு பார்க்கும்போது அவரோட பேரு எட் ஹம்ஃப்ரீங்கிற ஒரு நபர். அந்த நபரை கூப்பிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு விசாரணை கூட்டிட்டு வராங்க. அவனை பத்தி பேக்ரவுண்ட் செக் பண்ணி பார்க்கும்போது
அவன் மேல ஒரு கிரிமினல் வழக்கு இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது தன்னோட சொந்த பாட்டியை அடின்னு அடிச்சு கொலை பண்ற ஸ்டேஜுக்கும் போயிருக்கிறதுனால அவன் மேல ஏற்கனவே ஒரு வழக்கு இருக்கு. அதுக்காக சில வருடங்கள் ஜெயில் தண்டனையும் அவன் அனுபவிச்சுட்டு வந்ததுனால இப்போ அவன் மேல போலீஸுக்கு ஒரு சந்தேகம் வருது. அவங்க கிட்ட கேட்குறாங்க, நீ எதுக்கு அன்டயத்தில் இப்படி சுத்திட்டு இருக்க, அதுவும் காலேஜ் ஸ்டூடெண்ட் இருக்கிற சைடில் ஏன் அந்த பக்கம் போறேன்னு கேட்குறாங்க. பட் போலீஸ் கேட்குற ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் அவனால சரியா பதில் சொல்ல முடியல. அப்படி பதில் சொன்னா கூட முன்னுக்கு பின் முரணா இருக்கு. அப்பவே போலீஸுக்கு இந்த ஹம்ஃப்ரிங்கிற நபர் மேல ஒரு சின்ன சந்தேகம் வருது. ஒருவேளை இவன் ஏன் இந்த கொலையெல்லாம் பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு கேட்குறாங்க. பட் அவன் சார் நான் ஏதோ எங்க பாட்டியை அடித்தேன், ஏதோ நைட்டு தூக்க வரலன்னு சுத்திட்டு இருக்கேன், அதுக்காக இதெல்லாம் ஏன் மேல அந்த பழியை போடணும்னு பார்க்குறாங்க. நான் இந்த கிரைம்லாம் பண்ணல, எனக்கும் இதுக்கும் தொடர்பு இல்லைங்கிறான். பட் அப்படி இருந்தாலும் போலீஸ் அவனை சந்தேகத்தின் அடிப்படையில் அரெஸ்ட் பண்ணி அவனை வீடை ஃபுல்லாக சர்ச் பண்ணுறதுக்கு போலீஸ் வாரண்ட் கேட்குறாங்க. இப்போ கோர்ட்ல இருந்தும் இவனோட வீடை ஃபுல்லாக சர்ச் பண்ணுறதுக்கு வாரண்ட் கிடைக்குது. ஸோ போலீஸும் சல்லடை போட்டு தேடுறாங்க. அப்போ ஒரு கத்தியை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த கொலைக்காக பயன்படுத்தப்பட்ட அந்த கத்தியோட பேட்டர்னும் இந்த ஹம்ஃப்ரிங்கிற நபரோட வீட்டில் கண்டுபிடிக்கப்பட்ட கத்தியோட பேட்டர்னும் ஒரே மாதிரி இருக்கு. பட் ஸ்டில் அந்த கத்தி தானா அப்படிங்கிறது தெரியல. அவனோட காரு, வீடு எல்லாத்தையும் சர்ச் பண்றாங்க. பட் சொல்லிக்கிற மாதிரி எந்தவித தடயமும் கிடைக்கல. அப்போ ஃபைனலாக அவங்ககிட்ட இருந்து ஹேர் சாம்பிள், டிஎன்ஏ சாம்பிள் வாங்குறாங்க. அதுக்கும் அவன் தாராளமாக சாம்பிள் எடுத்துக்கோங்க அப்படிங்கிறான். ஸோ போலீஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஹம்ஃப்ரிங்கிற நபர் தான் குற்றவாளியாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த டிஎன்ஏவை ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்தா உண்மையிலேயே போலீஸ் எதிர்பார்க்காத ஒரு டிஸப்பாயிண்டட் ரிசல்ட் தான் கிடைக்குது. அப்போ டிஎன்ஏ ரொம்ப ஏர்லி ஸ்டேஜில் இருந்ததுனால ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணிட்டு வர்றதுக்கு 21 நாள் ஆகுமா. அந்த 21 நாளும் போலீஸ் பதட்டமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ரிசல்ட் என்ன வருதுன்னா, இந்த ஹம்ஃப்ரிங்கிற நபரோட டிஎன்ஏவும் கொலைகாரனோட டிஎன்ஏவும் முற்றிலும் வேறுபட்டு இருக்கு. ஸோ இந்த ஹம்ஃப்ரி கொலைகாரனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறாங்க. அப்போ வேற வழி இல்லாமல் அவனை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அப்போ போலீஸ் தொடர்ந்து இந்த கொலைகாரனை தேடிட்டு இருக்கும்போது இந்த கெய்ன்ஸ்வில்லுங்கிற ஊரில் அடுத்தடுத்து நிறைய ராபரி நடக்க ஆரம்பிக்குது. அப்போ ஒரு நாள் போலீஸ் ரோந்து போயிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிற உடடி ஏரியாவில் ஒரு காட்டு பகுதியில் 2 நபர்கள் நைட்டு ஓடிட்டு இருக்காங்க. அப்படி ஓடும்போது அதில் ஒருத்தன் கருப்பினத்தை சேர்ந்தவன், ஒருத்தன் அமெரிக்க வெள்ளை இனத்தை சேர்ந்தவன். அதில் பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளை இனத்தை சேர்ந்த நபர் காட்டுக்குள்ளே ஓடி மறைஞ்சிடறான். பட் இந்த கருப்பினத்தை சேர்ந்தவனை போலீஸ் பிடிச்சிட்டாங்க. அவன் பேக்கில் செக் பண்ணி பார்த்தா உள்ள நிறைய பணம் இருக்கு, பேங்க்ல இருந்து கொள்ளையடிக்கப்பட்டதுன்னு. இப்போ உடனே அந்த நபரை அரெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. பட் அவங்கிட்ட கேட்குறாங்க, இந்த கொலைக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குமா, காட்டுக்குள்ள ஓடானே அவனுக்கும் இந்த கொலைக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குமான்னு விசாரணை பண்ணி பார்க்குறாங்க. பட் அன்பார்ச்சுனேட்டாக இந்த கொள்ளைக்காரங்களுக்கும் இந்த கொலைக்கும் எந்த தொடர்பும் இல்லை அப்படிங்கிறது தெரிய வருது. ஈவன் அந்த காட்டுக்குள்ள தப்பிச்சு ஓன அந்த நபரையும் போலீஸால பிடிக்க முடியல. ஸோ இப்போ இந்த ராபரி வழக்கில் ஒரே ஒரு நபர், அந்த கருப்பினத்தை சேர்ந்தவனை மட்டும் அரெஸ்ட் பண்ணி இந்த கேஸ் கோர்ட்டுக்கு ட்ரையலுக்கு போகுது. ஒட்டு மொத்தத்தில் போலீஸ் எவ்வளவோ முயற்சி பண்ணியும் கூட 24 மணி நேரமும் ரோந்து பணியில் ஈடுபட்டும் கூட அந்த கொலைகாரனை ஒரு இன்ச்சு கூட போலீஸால நெருங்க முடியல. இப்போ உண்மையிலேயே இந்த புளோரிடால இருக்க கெய்ன்ஸ்வில்லுங்கிற போலீஸ் டிபார்ட்மெண்ட் விழி பிதுங்கி நிற்கிறாங்க. இவனை எப்படி ஸ்டாப் பண்றதுன்னு தெரியல, தொடர்ந்து கொலைகள் பண்ணிட்டு இருக்கான். மக்கள் மத்தியில் ஒரு பய உணர்வு உண்டு பண்ணுது. என்னதான் பண்றதுனே தெரியாம விழி பிதுங்கி நிற்கும் போது இவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக FBI வர்றாங்க. அப்ப FBIல ஒரு ப்ரோக்ராம் இருக்கு, வயலண்ட் கிரிமினல் அப்ரிஹென்ஷன் ப்ரோக்ராம்னு ஒன்று இருக்கு. அந்த VICADங்கிற ப்ரோக்ராம்ல என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ஒரு ஸ்டேட்ல இந்த மாதிரி கிரைம் நடந்துட்டு இருக்குன்னா இதுக்கு முன்னாடி இதே மாதிரி கிரைம் நடந்திருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்ப்பாங்க. ஜென்ரலா ஒரு கிரைம் இனிமேல் நடக்கும், இதே பேட்டர்ன்ல நடக்கும் அப்படிங்கிறத வச்சு அந்த கொலைகாரனை பிடிக்கிறது ஒரு வழி. இப்போ ஒரு கிரைம் நடந்துட்டு இருக்கு, சால்வ் பண்ண முடியல, பட் இதுக்கு முன்னாடி ஏற்கனவே இதே மாதிரி கிரைம் நடந்திருக்கா, அது அன்சால்வ்டா இருக்கா, அதை வச்சு இந்த கிரைமை சால்வ் பண்ண முடியுமா அப்படிங்கிறது இன்னொரு அப்ரோச். அப்போ அந்த FBI இருக்க VICAD அப்படிங்கிற இந்த ப்ரோக்ராம்ல இந்த கெய்ன்ஸ்வில்ங்கிற போலீஸ் டிபார்ட்மெண்ட் இந்த கிரைமோட பேட்டர்னை ஃபீட் பண்றாங்க. அவன் எப்படி விக்டிமை கொலை பண்றான், ஃபர்ஸ்ட் ஃபோர்ஸ் என்ட்ரி வர்றான், பெண்களை தவறா நடக்கிறான், அதுக்கப்புறம் ஒரே மாதிரி கத்தியை வச்சு அவங்களோட முதுகு புறத்துல குத்துறான், அதுக்கப்புறம் அவங்க கை கால்களை டக் டேப்பை வச்சு கட்டுறான், அதுக்குரிய தடயங்கள் கிடைக்குது, அந்த பெண்கள் கிட்ட தவறா நடக்கிறான். ஃபைனலா ரொம்ப வித்தியாசமா அந்த பிரேத பரிசோதனை பண்ற பொசிஷன்ல அந்த பெண்களோட உடலை கட்டிலோட எட்ஜில் விட்டுட்டு போறான். அப்படிங்கிற மாதிரி ஒரு பேட்டர்னை இந்த ப்ரோக்ராமுக்கு ஃபீட் பண்ணும்போது அது என்ன ரிசல்ட் கொடுக்குறான், நீங்க நினைக்கிற மாதிரி கெய்ன்ஸ்வில்ல நடந்துட்டு இருக்க இந்த கொலைகள் தான் இப்போ முதன்முறையா நடக்குது
அப்படிங்கிறது கிடையாது. இதே மாதிரி பேட்டர்ன்ல 1989 வருஷம் யுஎஸ்ல இருக்க லூசியானா ஸ்டேட்ல ஸ்ரீபோர்ட்ங்கிற ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல ஒரு குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அதாவது ஒரு வயசான ஒரு நபர் இருக்காரு, அவரோட பேர் டாம் கிரிசன், அவங்களோட பொண்ணு பேர், அவங்க பேர் ஜூலி, அவங்களுக்கு ஒரு 30 வயசு ஆகுது. இந்த ஜூலியோட பையன் பேரு ஷேன். ஸோ இந்த 3 பேரும் வீட்டில் இருந்துட்டு வராங்க. ஒரு நாள் நைட்டு ஜாலியாக வீட்டில் குக் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவங்க வீட்டுக்குள்ள வந்த இன்ட்ரூடர் ஃபர்ஸ்ட் டாம் கிரிசன்கிற இந்த நபரை கொலை பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் ஜூலிங்கிற அந்த பெண்கிட்ட தவறா நடந்து இதே மாதிரி டக் டேப்பை வச்சு கையை கட்டி முதுகுல கத்தியால குத்தி தவறா நடந்து அதுக்கப்புறம் பாத்ரூமுக்கு எடுத்துட்டு போய் அந்த உடலை குளிப்பாட்டி கட்டில் ஒரு இடத்துல பிரேத பரிசோதனை பண்ற பொசிஷன்ல விட்டுட்டு போயிருக்கான். அதுக்கப்புறம் இந்த ஜூலியோட பையன், சின்ன பையன், அவனையும் கொலை பண்ணிட்டு போயிருக்கான். ஸோ அப்போ 1989ல லூசியானா ஸ்டேட்ல இந்த 3 கொலைகளும் பரபரப்பா பேசப்பட்டது. பட் அன்பார்ச்சுனேட்டா லூசியானா போலீஸால இந்த 3 கொலைகளை சால்வ் பண்ண முடியல. பட் இப்போதான் போலீஸுக்கு புரியுது அந்த பேட்டர்னையும் புளோரிடால நடந்த கொலைகளையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது. ஸோ 1990ல தான் புளோரிடால அந்த கொலை நடந்திருக்கு. பட் அதுக்கு முன்னாடியே, ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே லூசியானால இந்த மாதிரி கொலைகள் நடந்ததுனால இந்த கொலைகாரன் ஃபர்ஸ்ட் லூசியானால இருந்திருக்கான், அதுக்கப்புறம் புளோரிடாக்கு மாறி வந்திருக்கான் அப்படிங்கறத இந்த பேட்டர்ன் மூலமா கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ போலீஸ் அவங்களோட அடுத்த கட்ட விசாரணை எங்க இருந்து ஆரம்பிக்கிறாங்கன்னா, 1989ல லூசியானால ஒருத்தர் இருக்கான், அதுக்கப்புறம் 1990ல புளோரிடாக்கு வந்துட்டான். அப்படிப்பட்ட அந்த கிரிமினல் யாருன்னு விசாரணை பண்ணும்போது லூசியானா போலீஸ் சில முக்கியமான தகவலை சொல்றாங்க. டேனி ரோலிங் அப்படிங்கிற ஒரு நபர் இருக்கான். அவன் பேசிக்காவே ஒரு கிரிமினல். அவன் என்ன பண்ணிருக்கான், அவங்க அப்பாவையே துப்பாக்கியால சுட்டு கொலை பண்ண முயற்சி பண்ண குற்றத்துக்காக பல வருடங்கள் ஜெயில இருந்திருக்கான் லூசியானால. அதுக்கப்புறம் அங்கிருந்து அவன் புளோரிடாக்கு மாறி போயிருக்கான். அதுக்குரிய தடயங்கள் கிடைக்குது. இப்போ இது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு லீடா பார்க்கப்படுது. யாருப்பா இந்த டேனி ரோலிங் பார்க்கறாங்க. அவனுக்கும் லா என்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கும் ஃபாரன்சிக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமா அப்படின்னு பார்க்கும்போது இந்த டேனி ரோலிங்கோட அப்பா ஒரு போலீஸ் அதிகாரியா இருந்திருக்காரு. ஸோ தட் மீன்ஸ் தன்னோட சொந்த போலீஸ் அப்பாவே இவன் கொலை பண்ண முயற்சி பண்ணிட்டு தான் ஒரு 6-7 வருஷம் ஜெயிலில் வந்துட்டு வந்திருக்கான். ஸோ தட் மீன்ஸ் இந்த டேனி ரோலிங்க்கு ஒரு 30 வயசாகுது. அவன் ஒரு அமெரிக்க வெள்ளை இனத்தை சேர்ந்தவன். அவனுக்கு போலீஸ் பேக்ரவுண்ட் இருக்கு. ஸோ எப்படி அவங்க அப்பா போலீஸ் ஆஃபீஸராக இருந்ததுனால எப்படி கிரைம் சீன் ஒர்க் ஆகும், தடயங்களை கலெக்ட் பண்ணுவாங்கிறது எல்லாமே அவனுக்கு தெரிஞ்சிருக்கிறதுனால ஏற்கனவே இந்த தொடர் கொலைகளை பண்ணிட்டு இருக்க கொலைகாரனோட ப்ரொஃபைலும் இந்த டேனி ரோலிங்கும் ஒத்து போகுது. அப்போ ஒருவேளை இந்த டேனி ரோலிங் ஏன் அந்த கொலைகாரனா இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவனை பத்தி இன்னும் பேக்ரவுண்ட் செக் பண்ணி பார்க்கும்போது அவன் மேல பல வழக்குகள் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது இவன் ஃபர்ஸ்ட் சின்ன சின்ன கிரைம் ஆரம்பிச்சிருக்கான். ஃபர்ஸ்ட் சின்ன சின்னதா பெட்டி தெஃப்ட்னு சொல்லுவாங்க, அதை பண்றது. அதுக்கப்புறம் நிறைய கொள்ளை ராபரியில ஈடுபட்டிருக்கான். அதுக்கப்புறம் நிறைய பெண்கள் கிட்ட தவறா நடந்த குற்றத்திலும் ஈடுபட்டிருக்கான். பட் இது வரைக்கும் அவன் மேல கொலை வழக்கு பதிவு செய்யப்படல. அவங்க அப்பாவை கொலை பண்ண முயற்சி பண்ண வழக்கு தான் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஸோ இவனோட கிரைம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ரொம்பவே சிவியர் ஆயிட்டே போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் சின்ன சின்ன தெஃப்ட், அப்புறம் பெரிய ராபரி, பெண்களை தவறா நடக்கிறது, அப்புறம் அவங்க அப்பாவை கொலை பண்ண முயற்சி பண்ணது. ஸோ இவ்வளவு படிப்படியா வளர்ந்துட்டு வர்ற கிரிமினல் கண்டிப்பா இந்த குற்றங்களை பண்ணியிருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இப்போ அந்த டேனி எங்க இருக்கான்னு தேடும்போது புளோரிடா போலீஸுக்கு இன்னொரு இன்ப அதிர்ச்சி காத்துட்டு இருக்கு. அதாவது அவன் ஏற்கனவே புளோரிடால ஜெயில இருக்காங்கிறது தெரிய வருது. அவன் இப்ப என்ன குற்றத்துக்கு ஜெயில வந்தான், ஒரு ராபரி கேஸ்ல அவனை பிடிச்சி வச்சிருக்காங்க. இந்த கேஸ்ல இடையில நான் ஒரு ராபரி கேஸை பத்தி சொன்னேன்ல, புளோரிடால இந்த கொலைகாரனை போலீஸ் தேடிட்டு இருக்கும்போது ராபரி பண்ண 2 பேரை பிடிச்சாங்க. ஒருத்தன் கருப்பினத்தை சேர்ந்தவன், ஒருத்தன் வெள்ளை இனத்தை சேர்ந்தவன். அந்த வெள்ளை இனத்தை சேர்ந்தவன் காட்டுக்குள்ள தப்பிச்சுட்டு போயிட்டான்னு சொன்னேன்ல, அவனை லேட்டர் பாயிண்ட் ஆஃப் டைம் போலீஸ் பிடிச்சிருக்காங்க. அவன் தான் அந்த டேனி ரோலிங். அவன் இப்போ புளோரிடா போலீஸ் கஸ்டடியில் இருக்காங்கிறது தெரியுது. ஜெனரலா ஒரு கைதியை என்ன குற்றத்துக்கு வேணாலும் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு அனுப்பும்போது அவங்கிட்ட இருக்கிற அவனோட சொந்த உடைமைகளை வாங்கி வச்சுப்பாங்க. இப்போ அவங்கிட்ட என்ன மாதிரிலாம் உடைமைகள் இருந்ததுன்னு வாங்கி பார்க்கும்போது அதுல ஒரு மிகப்பெரிய கத்தியை பார்க்குறாங்க. கிட்டத்தட்ட இந்த கிரைம்ல பயன்படுத்தப்பட்ட அதே மாதிரி கத்தி மாதிரி பேட்டர்ன் இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு டேப் ரெக்கார்டர் இருக்கு. அதுல அவன் சில விஷயங்களை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கான். அதுல அவன் என்ன சொல்றான்னா, இதுவரைக்கும் நான் பண்ண கிரைமா இருந்தாலும் சரி, இனிமேல் நான் பண்ண போற கிரைமா இருந்தாலும் சரி, நான் இந்த உலகத்துல தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கணும். எங்களால எங்கேயுமே நான் ரெஸ்ட் எடுக்க முடியாது. கண்டிப்பா என்னோட டார்கெட்டை நான் ரீச் பண்ற வரைக்கும் நான் ஸ்டாப் ஆக மாட்டேங்கிற மாதிரி அவன் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கான். இது எல்லாமே கெய்ன்ஸ்வில்ல ஒரு 5 பேரை கொலை பண்ணால அதுக்கு முன்னாடி ரெக்கார்ட் பண்ணி வச்சது. ஸோ தட் மீன்ஸ் லூசியானால முதல் அந்த 3 பேரை இவன் தான் கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. இப்போ இங்க 5 பேரை கொலை பண்ணிருக்கான். ஸோ இடைப்பட்ட இந்த டயத்துல இத்தனை பேரை நான் கொலை
பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டார்கெட் வச்சு தான் இவன் ஒர்க் பண்ணியிருக்கான். ஸோ இந்த தடயங்கள் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒருவேளை டேனி ஏன் இந்த தொடர் கொலைகாரனா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சந்தேகப்பட்ட போலீஸ் இப்போ ஜெயிலில் இருக்க அவங்ககிட்ட போய் கேட்குறாங்க. அவன் என்ன சொல்கிறான், சார் நீங்கள் வேற நான் ஏதோ ராபரி அதுன்னு பண்ணிட்டு இருந்தேன், என்ன போய் குற்றவாளிங்கிறீங்க? இல்லை சார், எனக்கும் இந்த கொலைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு முழுவதுமாக மறுப்பு தெரிவிக்கிறான். இப்ப டேனி என்னதான் தான் பண்ண கொலைகளை முழுவதுமாக மறுப்பு தெரிவிச்சா கூட டிஎன்ஏங்கிற தடயத்தை வச்சு ஒப்பிட்டு பார்த்தா உண்மையிலேயே இவன் தான் அந்த கெய்ன்ஸ்வில் கொலைகள்லாம் பண்ணானா இல்லையாங்கிறது தெரியுங்கிறதுனால இப்போ அவனோட டிஎன்ஏ சாம்பிளையும் கெய்ன்ஸ்வில்ல கிரைம் சீன்ல கண்டுபிடிக்கப்பட்ட அந்த 5 கொலைகள்ல இருந்து எடுத்த டிஎன்ஏ சாம்பிள் இருந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது ஃபைனலா 100% மேட்ச் ஆகுது. போலீஸுக்கு பயங்கர ரிலீஃபா இருக்கு. ஃபைனலா கெய்ன்ஸ்வில்ல இந்த 5 கொலைகளையும் பண்ண கொலைகாரன் இவன் தாங்கிறது தெரியுது. இப்போ இந்த தடயங்களை வச்சு போலீஸ் போய் கன்ஃபரன்ட் பண்றாங்க. அப்பா அவன் என்ன சொல்றான், சார் நான் உங்ககிட்ட எல்லாம் கன்ஃபெஷன் பண்ணிக்க மாட்டேன், என்னோட ஜெயிலில் இன்மேட் ஒருத்தர் இருக்கான், அவங்ககிட்ட சொல்றேன், நீங்க வேணா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி வித்தியாசமான ஒரு விஷயத்த சொல்றான். அப்போ இவங்களோட ஜெயிலில் இந்த இன்மேட், அதாவது பாப்ஸ் வில்ங்கிற ஒரு நபர் இருக்கான், அவங்ககிட்ட போய் சரி பண்ணி அவங்ககிட்ட சொல்லு நாங்க தெரிஞ்சுக்கிறோங்கிறாங்க. இப்போ இந்த டேனி அவங்ககிட்ட என்ன சொல்றான்னா, கெய்ன்ஸ்வில்ல இந்த 5 கொலைகளையும் பண்ணது நான் தான், ஆனா லூசியானால அந்த 3 பேரையும் நான் கொலை பண்ணல அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்றான். பட் என்னதான் இவன் லூசியானா ஸ்டேட்ல அந்த கொலையை இவன் பண்ணலன்னு சொன்னா கூட அங்க கண்டுபிடிக்கப்பட்ட டிஎன்ஏவும் இவனுக்கு சொந்தமான டிஎன்ஏங்கிறதுனால அந்த 3 பேரையும் இவன் தான் கொலை பண்ணியிருக்காங்கிறது தெரியுது. இப்போ போலீஸ் கிட்ட இவன் எல்லாத்தையும் கன்ஃபெஷன் பண்ணிக்கிட்டான் தன்னோட இன்மேட் மூலமா. அப்போ இதுவரைக்கும் அவன் மொத்தம் 8 கொலைகள் பண்ணியிருக்கான். அந்த ஏன் 8 கொலைகளை பண்ணேன் அப்படிங்கிறதுக்கு இவன் சொல்ற காரணம் என்னன்னா, நான் எங்க அப்பாவை கொலை பண்ண முயற்சி பண்ணேன், என்னை 8 வருடங்கள் சிறைக்கு அனுப்புனாங்க, ஸோ ஒவ்வொரு வருடத்துக்கும் ஒரு கொலை, போலீஸை பழி வாங்கணுங்கிறதுக்கான தான் இதை பண்ணேன், ஸோ நான் இதுக்கப்புறம் அந்த கொலையை பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு இவன் சொன்னா கூட இந்த ஃபாரன்சிக் பிஹேவியர் அனலிஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவன் 8 கொலையோட நிப்பாட்டிருக்க வாய்ப்பு இல்லை, இவன் இந்த மாதிரி பல பெண்களை கொலை பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் இந்த கிரைம் சீன்ல இருக்க மொத்தம் வித்தியாசமான பேட்டர்னை வச்சு பார்க்கும்போது இவனுக்கு ஏற்கனவே போலீஸ் இந்த எவிடன்ஸ் எல்லாமே தெரியறதுனால தான் அந்த பெண்களோட உடம்பை குளிப்பாட்டி கிரைம் சீன்ல பிளேஸ் பண்ணியிருக்கான். பட் என்ன காரணத்துக்காண்ட ஒரு பிரேத பரிசோதனை பண்ற பொசிஷன்ல இவங்க உடலை விட்டுட்டு போனா அப்படிங்கிறது இதுவரைக்கும் விடை தெரியல. மேபி போலீஸுக்கு மேல இருந்த கோபத்தையும் போலீஸுக்கு சவால் விடுற தோணியிலையும் இவன் இந்த மாதிரி பண்றதுக்காண்டி தான் இதெல்லாம் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அனுமானம். பட் வாட் எவர் இட் இஸ், இந்த 8 கொலைகளையும் பண்ணது இவன் தாங்கிற மாதிரி உறுதி செய்யப்பட்டு இப்போ அமெரிக்க நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு போது ஃபைனலா ஒரு நீண்ட விசாரணைக்கு அப்புறம் இந்த டிஎன்ஏ தடயங்கள் நிரூபிக்கப்பட்டதுனால இவ்வளவு கொலைகள் பண்ண இந்த குற்றத்துக்காக டேனி ரோலிங் அப்படிங்கிற இந்த நபருக்கு அமெரிக்க நீதிமன்றத்தில் மரண தண்டனை கொடுக்குறாங்க. இதுல ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, இதுவரைக்கும் டைரக்டா போலீஸ் கிட்ட கன்ஃபெஷன் பண்ணாத இந்த டேனி என்ன பண்றான், அவனோட கேஸ் ட்ரையலுக்கு போகும்போது கோர்ட்ல வச்சே தன்னோட குற்றத்தை வந்து கன்ஃபெஷன் பண்ணிக்கிறான். எஸ், இந்த கொலைகளை நான் தான் பண்ணேன் அப்படிங்கிறத அவன் கன்ஃபெஷன் பண்ணிக்கிட்டான். டிஎன்ஏவும் மேட்ச் ஆகுதுனால இவனுக்கு மரண தண்டனை கொடுக்க வேண்டிய அந்த டிசிஷன் நீதிபதிகளுக்கு அவ்வளவு ஈஸியா இருந்தது. 1994 வருடம் வந்து இவனுக்கு மரண தண்டனை கொடுக்குறாங்க. பல வருடங்கள் இவன் டெத் ரோல வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஃபைனலா அக்டோபர் மாசம் 2006 புளோரிடா ஜெயில வச்சு விஷ ஊசி போட்டு இவனுடைய மரண தண்டனை நிறைவேற்றப்படுது. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் அவன் ஏன் இவ்வளவு பேரை தொடர் கொலை பண்ணா அப்படிங்கிறதுக்கு வந்து டைரக்டான மோட்டிவ் அவன் சொல்லாம இருந்தா கூட மனநல மருத்துவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அவனோட சின்ன வயசுலேருந்தே அவன் வளர்ந்த நேச்சரே பயங்கர ஒரு மோசமான ஒரு வயலண்ட் நேச்சர்ல தான் வளர்ந்துருக்கான். ஸோ அவங்க அப்பா போலீஸுங்கிறதுனால நிறைய குற்றங்களை பக்கத்துல இருந்து பார்த்துருக்கான், எப்படி குற்றவாளிகள் மாற்றாங்க, எப்படி தப்பிக்கிறதுங்கிற பல விஷயங்களை கற்றுருக்கான். பட் அவனோட மனநல பிரச்சனை, ஏதோ ஒரு பிரச்சனைனால அவங்க அப்பாவை கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்கான். பட் அந்த 8 வருட சிறை தண்டனை அவனுக்குள்ள இருக்க மிருகத்தை கொஞ்சம் கொஞ்சமா வெளிக்கொண்டு வந்திருக்கு. என்ன நீங்க இப்படி ஜெயில போட்டீங்களா, அதுக்கு நான் போலீஸை எப்படி பழி வாங்குறேன் அப்படிங்கிற மாதிரி போலீஸை பழி வாங்கணுங்கிற நோக்கம், அதே டயத்தில் பெண்கள் கிட்ட தவறா நடக்கணும் அப்படிங்கிற இந்த 2 காரணத்துக்காண்டி தான் இந்த தொடர் கொலைகள் நடந்திருக்கு. பட் என்ன காரணத்துக்காண்டி அவன் தொடர்ந்து காலேஜ் பெண்களை செலக்ட் பண்ணா அப்படிங்கிறதுக்கு எக்ஸ்பர்ட் சொல்ற ரீசன் என்னன்னா, அதுக்கு ஒரு ஸ்பெசிபிக்கான ரீசன் கிடையாது. இவன் இந்த கெய்ன்ஸ்வில்ங்கிற ஊருக்கு வந்திருக்கான். பட் அங்க கேஷுவலாவே நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட் தான் இருப்பாங்க. ஸோ காலேஜ் ஸ்டூடெண்ட் ரொம்ப ஈஸியா அவைலபிளா இருக்கிறதுனால
அவன் அந்த மாதிரி பண்ணியிருக்கலாம். அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக எந்த காரணமும் இல்லைங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஒட்டுமொத்தத்தில் இந்த ஃப்ளோரிடாவையே நடுநடுங்க வச்ச அந்த சீரியல் கில்லரோட அந்த அரெஸ்ட்டுக்கு அப்புறம் தான் அங்கே இருக்கிற காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு நிம்மதி பெருமூச்சு வந்தது. இந்த கேஸை படித்து முடிக்கும் போது எனக்கு 2 விதமான வழக்குகள் ஞாபகத்துக்கு வந்தது. 2 வழக்கை மிக்ஸ் பண்ணி இந்த வழக்கை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. அதாவது ஒரு 1 இயர் இருக்கும், இதே மாதிரி ஒரு கேஸ் போட்டிருந்தேன். அதில் என்ன ஆகுனா, ஒருத்தன் வீடு புகுந்து பெண்கள் கிட்ட தவறாக நடந்துட்டே வருவான். பட் வித்தியாசமாக என்ன பண்ணுவான், அந்த பெண்கள் கிட்ட தவறாக நடந்து முடிச்சதுக்கு அப்புறம் அவங்கள பாத்ரூமுக்கு கூட்டிட்டு போய் குளிக்க வைப்பான். குளிக்க வச்சுட்டு அவங்களை கொலையெல்லாம் பண்ண மாட்டான், அப்படியே விட்டுட்டு போயிடுவான். அவங்க போலீஸுக்கு கால் பண்ணால் கூட வந்து பார்த்தா இந்த பெண்ணோட உடம்புல எந்த விதமான தடயமும் இருக்காது. ஸோ இப்படியே பண்ணிட்டு இருப்பான். ஃபைனலாக ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் பண்ணுவான், போலீஸ் கிட்ட மாட்டிப்பான். அப்புறம் இன்னொரு கேஸ் இப்போ ரீசெண்டாக போட்டேன். அவன் இதே மாதிரி தான் ஒரு ஊரில் கொலை பண்ணிட்டு இருப்பான். அதுவும் இதே மாதிரி தான் தவறாக நடந்து சில பேரை கொலை பண்ணுவான், சில பேரை தவறாக நடந்து விட்டுட்டு போயிடுவான். அப்புறம் ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போவான். அப்போ இந்த 2 ஸ்டேட்டையும் மிக்ஸ் பண்ணி போலீஸ் பிடிப்பாங்க. பட் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் அந்த 2 கேஸையும் மிக்ஸ் பண்ணால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்க மாதிரி இருந்துச்சு. பட் என்னால் இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியல. அந்த ஃப்ளோரிடாவில் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு எப்போ வேணாலும் தானும் இதே மாதிரி கொலை செய்யப்படலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையோடு அங்கே இருந்தது அவங்களுக்கு எவ்வளோ பெரிய பதைபதைப்பை உண்டு பண்ணியிருக்கோம். பட் எல்லாத்தையும் தாண்டி இந்த கிரைம் சீனில் இவன் விட்டுட்டு போன ஒவ்வொரு வித்தியாசமான பேட்டர்னும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. எதுக்காக அவன் அந்த பெண்களை பிரேத பரிசோதனை பண்ணுற பொசிஷனில் வச்சுட்டு போனான் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி மேபி ஏதாவது சைக்காலஜிக்கல் ஃபேக்டர் இருக்குமா அப்படிங்கிறது தெரியல. பட் உண்மையிலேயே அந்த கிரைம் சீனை யாருமே பார்த்தாங்களான்னு சரி, ஐயோ நாளைக்கு நம்மளும் இதே மாதிரி கொலை செய்யப்பட்டா இப்படி தான் நம்மளை பிளேஸ் பண்ணிட்டு போவானோ அப்படின்னு நினைக்கும் போதே அப்படி ஒரு பய உணர்வு வரும் பாருங்க. இந்த மாதிரி பய உணர்வை தான் பல வருடங்கள் மக்களோட மனசுல அவன் விதைச்சிட்டு இருந்திருக்கான். பட் அகைன் இந்த மாதிரி கொலைகாரங்க, தொடர் கொலைகாரங்க எவ்வளவு கொலைகள், எவ்வளவு திறமையா, என்னதான் அந்த உடம்பெல்லாம் கிளீன் பண்ணிட்டு இவன் ஃபாரன்சிக் தடயங்களை அழிச்சிட்டு போனா கூட அவங்களையும் அறியாம ஒரு தடயம் கண்டிப்பா விட்டுட்டு போவாங்க. இல்ல அவங்க விட்டுட்டு போற பேட்டர்னே அவங்களுக்கு எமனா முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுல என்னாச்சு, இவன் புளோரிடால விட்டுட்டு போன பேட்டர்னை எடுத்து FBI அவங்க சிஸ்டத்துல போட்டு லூசியானால இதே மாதிரி நடந்திருக்குன்னு கண்டுபிடிச்சாங்களா. அப்புறம் தான் இந்த மாதிரி லூசியானால ஒரு கிரிமினல் இருந்தாங்கிறத லிங்க் பண்ணி அவனை பிடிச்சிருக்க முடியுது. ஸோ மேபி அவனோட பேட்டர்னே அவனை பிடிக்கிறதுக்கு உதவியா இருந்திருக்கு. இவ்வளவு கொடூரமான வித்தியாசமான இந்த டேனிங்கிற சீரியல் கில்லரோட கேஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்தை மறக்காம இந்த வீடியோல பதிவு பண்ணுங்க. இந்த மாதிரி அனதர் கேஸ்ல உங்களை சந்திக்கிறேன். Till then, stay safe, take care, bye.